அத்தை வாங்க, என் ஸ்டூடெண்டோட அப்பா பேசுறாரு. சிறந்த பேச்சாளரா. அதோடு எண்ணிய இன்னியாங்கு எய்து எண்ணியார் இன்னியராம். எண்ணிய இன்னியாங்கு எய்து எண்ணியார் நேரத்திலே சுட்டிக்காட்டி, அதோடு எண்ணிய இன்னியாங்கு எய்து எண்ணியார் இன்னியராம். இல்ல புரியல. எண்ணியார் இன்னியராம். ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர். ஓ, திருக்குறள். நல்ல வேளை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தாணி எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பான். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. நன்றி நன்றி மறப்பது நன்றென்று, நன்றவது அன்றே மறப்பது நன்றென்று, நன்றவது அன்றே மறப்பது நன்றென்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் போயிருக்கார். 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய அந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீ ஒண்ணும் கவலைப்படாத குமார், கவுன்சிலர் பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. சொன்னாம்பா உன்னை பத்தி எனக்கு தெரியும். கோவிந்தா கோவிந்தா. என்னடா போகும் முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு. ஹர் ஹர் மோடி, ஹமாரா மோடி, ஹமேசா மோடி. வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். இவர்தான் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, 3rd ஸ்டாண்டர்ட். ஐயா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்லுகின்ற அண்ணன் டிடிவி தினகரன் உள்ளிட்ட துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும். பழனிசாமியை முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராகத்தான். அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது. சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்து இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும். என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? மார்க்கெட்டுக்கு நீ போகணும், அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா. நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. டிடிவி அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். என்னை அடிச்சிட்டு இல்ல, என்ன ஆகிறேன்னு மட்டும் பாருங்க. துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. The Nobel Prize of Betrayal goes to புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. விளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞரணியின் சிங்கங்களே, இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே,
மலை அளவு எவ்வளவு? பாரு, உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்ச அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். போய் உட்காரியா, மைக்கு கிடைச்சா முழுக்கிடுவே நீ. மைக்கா பண்ற எதுக்கு? நானும் ஐயா நீங்க உட்காருங்க முதல்ல. அவங்கிட்ட போய் நீங்க உட்காருங்க. உட்காருங்க சொல்லு, நீங்க உட்காருங்க. பாருங்க தெருக்கு போடுங்க. யார்கிட்ட வச்சுக்கிறேன்? இன்னும் நாங்க இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறனே. ஏன் 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 போராட்டங்கள் விடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறனே. ஏன் 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 எல்லாம் டேலண்ட் ஆச்சு. டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல பையா, நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் ரைடே 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 ஹைடே ஹைடே ஹைடே. பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்லுகின்ற. எப்ப பார்த்தாலும் டிடி தினகரன் சொல்றாரு, நிதானமா பேசினாரா, நிதானமா பேசினார். ஆமா, இவர் தான் என்ன ஊத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவன் தொழில் இல்ல, டிடி தினகரன் தொழில், குலத்தொழில் வந்து ஊத்தி கொடுக்குறதான். ஊத்தி கொடுத்து குடியை கத்தவனுங்க. பூத்தொழில் அது மாதிரி தான் ஊத்தி கொடுத்தான். இல்லைன்னு சொல்லணும். எந்த காலத்திலும், எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் மீண்டும் ஒரு முறை அடிமையாக இருக்காது. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள். புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதே தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள். தமிழ்நாடு தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பெரும் மதிப்பிற்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே. தெரியுமா பண்ணிட்டான், தெரியுமா பண்ணிட்டான். என்ன அப்பா நீ திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா? நான் திங்க டிஃபா அது போய் என் கஷ்டம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் 2026 ஏப்ரலுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். அச்சமே இல்ல. Remember that you will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரல ஆட்டுறேன். நான் விரல ஆட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். அப்பா சூப்பர்கா வந்தாண்டு. இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா, எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். அந்த ஐஸ்லாம் பிரேக் ஆயிட்டு, அதனால இனிமே நீங்க அதே யாரும் உருட்டுனாலும் போற இடங்கள்ல நாங்க 2 பேருமே பதில் சொல்லுவோம், ஒன்றாக செல்வோம், ஒன்றா பிரச்சாரத்துக்கு செல்வோம், தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம். அதனால இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? இனிமேதானே எக்ஸ்ரே, ஸ்கேனு, ஆபரேஷன்லாம் இருக்கு. ஆபரேஷனா? என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்ல? என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ண? எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு இருக்க இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதம் ஆச்சரியங்களை எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம். ஏமாத்தினியா? நான் யாரையும் ஏமாத்தலையே. அப்புறம் யாரும் ஏமாத்தலையே. யார் ஏமாத்தினா? எனக்கு ஏமாத்துற பழக்கமே கிடையாது. பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின்.
பை பை ஸ்டாலின். என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம் நான் கொஞ்சம் ஆச்சாரம் பார்த்து படாது படாது. பாரத் மாதா கி. உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க.